திண்டிவனம் பேருந்து நிலையம் அருகே பட்டப்பகலில் சாலையின் நடுவே தடுப்பு கட்டையில் அமர்ந்து மது குடித்த நபர் சர்ச்சையை கிளப்பியுள்ளார். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதை ஆசாமிகளின் அட்டகாசத்திற்கு முடிவு கட்டப்படுமா? மலிவு விலையில் மது கொடுத்தீர்களே, உட்கார்ந்து குடிக்க இடம் கொடுத்தீர்களா என்பதுதான் இந்த மதுப்பிரியர்களின் ஒரே ஏக்கம். ஸ்டார் ஹோட்டலில் ஏசி ரூம் பார் வசதியுடன் கூடிய இடமா கேட்டோம், ஒதுக்குப்புறமாக ஒரு ஓலை குடிசை தானே கேட்கிறோம் என்பதுதான் இந்த மதுப்பிரியரின் ஒரே ஆதங்கம். தனது கேள்விக்கு பதிலளிக்காத இந்த சமூகத்திற்கு நடுரோட்டையே வாராக்கி திறந்த வெளியில் சுதந்திரமாக மது அருந்தி தனது எதிர்ப்பை காட்டியிருக்கிறார் இந்த மதுப்பிரியர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் தான் இந்த கூத்து அரங்கேறி உள்ளது. தடைக்கற்களையே படிக்கற்களாக மாற்றி வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென சிறுவயதில் ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடத்தை அப்படியே மனதில் உள்வாங்கி அரங்கேற்றி இருக்கிறார் இந்த குடிமகன். தேவையற்ற விபத்துக்களை தவிர்க்க சாலை நடுவில் அரசு சார்பில் போடப்பட்ட தடுப்புச் சுவரில்தான் இந்த குடிமகன் தனக்கான பார் செட்டப்பை அமைத்துக் கொண்டிருக்கிறார். இருபுறமும் நூற்றுக்கணக்கானோர் சென்றாலும் தன்னை கேள்வி கேட்க யார் இருக்கிறார் என்கின்ற தைரியத்தில் கேஷுவலாக கேள்வி கேட்பாரின்றி மது அருந்தி உள்ளார் இந்த மதுப்பிரியர். சாலையின் இடதுபுறத்தில் நகர காவல் நிலையமும் மகளிர் காவல் நிலையமும் அமைந்துள்ளது. வலதுபுறத்தில் போக்குவரத்து காவல் நிலையம் உள்ளது. 3 காவல் நிலையங்கள் அருகில் இருந்தும் இந்த குடிமகன் எதை பற்றியும் கவலைப்படாமல் தனது தினசரி கடமையை பட்டப்பகலில் அச்சமின்றி அரங்கேற்றி இருக்கிறார். அந்த வழியாக சென்ற பெண்கள் மற்றும் குழந்தைகள் இவரை பார்த்து சற்று அச்சத்தில் விலகிச் சென்றனர். காவலர்கள் அடிக்கடி ரோந்து பணியில் ஈடுபடாத காரணத்தினால்தான் இது போன்ற தவறுகள் நடக்கிறது என புலம்பியபடியே செல்கின்றனர் அப்பகுதி மக்கள். அத்துமீறும் போதை ஆசாமிகள் கட்டுப்படுத்தப்படுவார்களா?